அர்ஜுனுக்கு என்ன படிச்சாலும் மெமரியில இல்ல. Take it, Lion Date Nut Bites. Lion Date Nut Bites, Energy Bar. Take it, Lion Date Nut Bites. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் சார். வணக்கம். நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசும் பொழுது ஜெயலலிதா அவர்களினுடைய மறைவிற்கு பிறகு அதிமுக ஆட்சியை காப்பாற்றியதே பாஜக தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஏன்னா கடந்த காலங்களில் பல்வேறு விமர்சனங்கள் உடைக்க அல்லது ஆட்சியை கலைக்க சதி செஞ்சதே பாஜக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆதரவாளர்கள் பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்தபோது கூட அவங்க இந்த மாதிரியான விமர்சனங்களை வச்சுருந்தாங்க. மற்ற எல்லோரும் அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் பரவலாக வச்சுக்கிட்டு இருக்கிற விமர்சனமாக இருந்துச்சு. இப்போ அதற்கு பதில் சொல்லும் விதமாக அவங்க கலைக்க இல்லை, சதி செய்யலை, காப்பாற்றினதே பாஜக தான்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதற்கு அடுத்த வார்த்தையை நன்றியோடு இருக்கணும், நன்றி மறப்பது நன்றன்று அப்படிங்கிறது சேர்த்து சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா, ஊடகங்கள் எப்பயுமே எவ்வளோ தெளிவான பொய்யை கட்டமைக்கிறாங்க. இந்த சோ கால்டு சமூக ஆர்வலர்கள், அரசியல் விமர்சகர்கள்லாம் வந்து எவ்வளோ பொய்யான, குறிப்பாக பாஜகவுக்கு எதிரான திட்டமிட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு பொய்யை பரப்புரை பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். ஏன்னா பிஜேபி தான் ஒருங்கிணைக்க பார்த்தது அப்படிங்கிறத திரு ஓ பன்னீர்செல்வம் 100 முறை சொல்லியிருக்கார். ஒரு நாள் கூட மறக்க முடியாது. மேலே இருக்கிறவங்க தான் எல்லாம் சொன்னாங்க, அவங்க சொல்லி தான் இணைஞ்சேன், அவங்க தான் எங்களை வற்புறுத்தினாங்க, அவங்க தான் ஏற்றுக்க சொன்னாங்க, நான் அமைச்சர் பதவி வேண்டான்னு துணை முதலமைச்சராக இருக்க சொல்லி அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு எல்லாமே டெல்லி சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மௌனத்தை கழிச்சிருக்கார் இந்த விஷயத்தில். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவரோட விவரம் தெரியாத நிறைய பேரும் சொன்னாங்க. அவங்க பெரிய அளவு சொல்ல திரு சி.வி. சண்முகமோ, திரு வேலுமணியோ, திரு தங்கமணியோ பிஜேபிக்கு எதிராக ஒரு வார்த்தையோட பேசினாருன்னு அவங்களுக்குலாம் தெரியும். கீழே இருக்கக்கூடிய யாரோ 4 பேர் சொல்லிட்டு அப்புறம் மற்றவங்க வந்து இந்த சமூக ஆர்வலர்கள் அரசியல் விமர்சனம் உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, எல்லா டிவிலையும் டெய்லி பேசிட்டு அவங்க வந்து உடைச்சிட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து திரு ஓபிஎஸ் சொல்லிட்டாரு, திரு இபிஎஸ் சொல்லிட்டாருங்கும் போது பிஜேபியோட ரோல் என்னங்கிறது தெரிஞ்சு நம்ம வந்து பலமுறை பார்ப்பாங்க. இவர் தான் அந்த ஏக்நாத் ஷிண்டே, பிஜேபி வந்து கூட்டணி அமைச்சு எப்பயும் பண்ணிடும், இந்த திருதராஷ்டிர ஆளுங்க நம்ம கட்டி அமைச்சு கழுத்து நிறுத்தி, இதெல்லாம் பொய் அப்படிங்கிறது நான் பல காலமாக சொல்லிட்டு வந்திருக்கேன். இதற்கு நிறைய ஆதாரங்களையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். ரொம்ப கம்மியான சீட் வச்சிருந்தாலும் ஏக்நாத் ஷிண்டேவை முதலமைச்சராக வச்சிருந்தது பிஜேபி, நிதிஷ்குமார் முதலமைச்சராக வச்சிருந்தது பிஜேபி, மெஹபூபா முஃப்தி 2.5 வருஷம் முதல்ல இருந்துட்டு கழுத்தெடுத்துட்டு அந்தமா போனாங்க, மாயாவதி முதல்ல 2 வருஷம் வந்துட்டு கழுத்தெடுத்து அந்தமா போனாங்க, குமாரசாமி 2 வருஷம் இருந்துட்டு அவர் கழுத்தெடுத்து போனார். இவ்வளவும் பண்ணிக்கிட்டு அத்தனை திருப்பி குமாரசாமியை சேர்த்து வச்சிருக்காங்கிற மறந்துடக்கூடாது. உங்களுக்கு புரியுங்களா? அப்படி திருப்பி நிதிஷ்குமாரை சேர்த்து வச்சிருக்காங்க, திருப்பி ஏக்நாத் ஷிண்டே வந்து துணை முதலமைச்சராக வச்சிருக்காங்க. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து பிஜேபி உண்மையிலே கழுத்து இருக்குதா கட்டி அணைக்குதாங்கிறதுக்கான ஒரு முக்கியமான உதாரணம் திரு எடப்பாடி பழனிசாமி பேசியது. அவர் பேசியது அடிமனதிலிருந்து பேசிய விஷயம் ரொம்ப சரி. ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளர், தமிழ்நாட்டு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அவர் வந்து ரொம்ப சரியான விஷயத்தை இன்னைக்கு வெளிப்படையாக எல்லா குழப்பங்களுக்கும் பொய் புரளிகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பேசியிருக்காரு. ஒரு வார்த்தை குறிப்பிட்டீங்க, மௌனம் கலைத்தாருன்னு. ஏன் 8 வருஷமா இந்த விஷயத்துல மௌனமா இருக்கு? உங்களுக்கு தெரியும், நானும் நீங்களும் சந்திச்ச முதல் நாள்ல இருந்து ஏன் பேசலைங்கிறதோ ஏன் பேசணும் அப்படிங்கிறதோ சொல்லக்கூடாது. அது நான் சொல்றது. நீங்க சொல்லிக்கங்க, உங்களுக்கு காரணம் பிடிச்சுங்க. நேற்று வரைக்கும் ஏன் பேசல நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். நீ எனக்கு சாதகமா இருக்கு, எனக்கு பாதகமா இருக்கு, நான் சொன்னதை திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. எனக்கு அவ்வளவுதான். நான் வந்து பிஜேபி உடைக்கிற கட்சி இல்லை, பிஜேபி உடைச்சல, பிஜேபி கூட்டணிகளால் பாதிக்கப்பட்டிருக்கே தவிர கூட்டணிக்கு பாதிப்பை பிஜேபி ஏற்படுத்தணும். இது நான் 100 முறை சொல்லியிருக்கேன். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பெருமக்கள் யாராவது வந்து மறுப்பு உதாரணம் சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சு நான் திருத்திக்கிறேன். இதை நான் டெய்லி சொல்லிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் அப்போ பூரா என்னை சங்கின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆகலை, அவங்கள்ட்ட முறைச்சிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணியே ஒட்டலை, இந்த கூட்டணி என்னைக்கு நான் போயிடும். எடப்பாடி பழனிசாமி எப்போனாலும் விஜய் கூட போயிடுவார், செங்கோட்டையை பார்த்துட்டாங்க அமித்ஷா, இது மாதிரி குளறுபடிகள் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி திரு அமித்ஷா பார்க்குறேன். இதைத்தான் நான் சொன்னேன். எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குங்க. தெரிஞ்சவங்க அமைதியாக இருக்கிறாங்க, தெரியாதவங்க கூச்சிட்டு இருக்கிறாங்க. திமுக போய் அவர் சேர போறாரு, விஜய் கூட போய் இவர் சேர சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அமைதியாக இருக்கிறாங்க, எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்காங்க. நான் 100 முறை சொன்னேன். பிஜேபிக்கு ஏடிஎம்கே தலைமை மேலே 100% ட்ரஸ்ட் இருக்கு. ஏடிஎம்கே தலைமைக்கு பிஜேபி மேலே 100% ட்ரஸ்ட். எந்த குழப்பமும் கிடையாது. கீழே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவ்வளோதான். அப்போ நேற்று வரைக்கும் ஏன் திரு எடப்பாடி பேசலாம், இன்னைக்கு ஏன் பேசலாம் நான் சொல்ல மாட்டேன். நேற்று வரைக்கும் அவர் என்ன, இந்த பேச்சு என்னுடைய கிடையாது. அவர் என்னைக்குனாலும் பேசலாம், எதுனாலும் பேசலாம், பேசாமல் இருக்கலாம். நீங்கள் பேசாமல் இருக்கிறதுக்கு உள்ள அர்த்தம் நான் கண்டுபிடிக்க மாட்டேன். பேசுனதுக்கான அர்த்தம் நான் கட்டாயம் சொல்லுவேன். எனக்கு அதில் குழப்பம். பேசுனது நான் என்னன்னு டீ கோட் பண்ணுவேன். என்ன பேச போறாருங்கிறது சொல்லுவேன், என்ன பேசணுங்கிறத சொல்ல மாட்டேன். புரியுங்களா? என்னுடைய கணக்கு என்னன்னா, நாளைக்கு ஒரு இங்கே போவார் பாருங்கன்னு சொல்ல அது நடக்கும். 26 வருஷமா நான் ஜெர்னலிஸ்டாக இருக்கிறதுனால எனக்கு அதில் ஒரு ஆனந்தம். கரெக்ட், நம்ம கரெக்டாக கணிச்சோம், இவ்வளோதான். அவர் என்ன பேசணும், இவர் எங்கே போகணும், என்னுடைய வேலை அது கிடையாது. இப்போ திடீர்னு அதை பேச வேண்டிய அவசியம் சார்? உண்மை என்னங்கிற சொல்லணும்ல ஒரு கட்டத்தில். நம்ம வந்து கூட்டணி இருக்குது, தேர்தல் வரப்போகுது. அப்போ வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து நெய்யை ஊற்றிக்கிட்டே இருக்காங்க, உண்மை இல்லாத இடத்துல வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், அவ்வளோதானே. திரு அமித்ஷா வந்து திரு செங்கோட்டையனை சந்திச்சோன்னே ஒரு பெரிய கலவரமாச்சு. மாநில தலைவராக இருக்கக்கூடிய பிஜேபியில் திரு நயினா நாகேந்திரனே எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்ல முடியாத ஒரு நிலைமை.
ஆமாங்கன்னு சொல்லாமல் இல்லை எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு அவருக்கு தெரியாமல் என்ன நடக்கும் அது ஒன்றும் குழப்பம் இல்லை. அட்லீஸ்ட் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருப்பாங்க. அவர்கிட்ட முன்னாடியே சொல்லாமல் இருந்தால் கூட அட்லீஸ்ட் இன்ஃபர்மேஷன் நடக்கும்போதாவது சொல்லி ஆமாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து அப்படி சொல்லலாம். அப்போ எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்குது. கேபி ராமலிங்கம் என்னன்னே தெரியாமல் கண்ணாப்பினான்னு கம்பு சுற்றி விட்டார். அப்போ இந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் போயிட்டு இருக்கும்போது ஒரு கிளாரிட்டி கொடுக்குறதுக்கு பாஸ் வி ஆர் டுகெதர், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், எந்த குழப்பமும் கிடையாதுன்னு தெளிவுபடுத்துறாரு. ஸோ இப்போ என்னதான் இருந்தாலும் பாஜக கூட்டணி உடஞ்சிரும், அதிமுக வெளியில் வந்துடும் அல்லது கழட்டி விட்டுருவாங்க கடைசி நேரத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். அந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய பேர் ஆசைப்பட்டு இருந்தீங்க. அப்படி இல்லைங்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு கூட நீங்கள் என்ன ஏழனமா பார்த்தீங்க, ஐயோ பாண்டியோட விசுவாசத்துக்கு ஒரு அளவே இல்லையா நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு திரு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. இப்போ அவரோட விசுவாசத்தை நீங்கள் பார்த்தீங்க. நான் வந்து நடக்க போகிறத சொல்கிறேன். நான் பாஜக ஆதரவாக பேசலாம், அதிமுக ஆதரவாக பேசலாம். நான் நடக்க போகிறது என்னங்கிற சொல்கிறேன். நான் விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற மாட்டார், முதலமைச்சர் ஆக மாட்டார்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அவருடைய செல்வாக்கு அவருடைய கூட்டத்தை நான் ஒரு நாள் குறைச்சி மதிப்பிட்டு சொன்னதில்லை. அவருடைய பேச்சை காப்பிடிக்கிறார், பேப்பர் படிக்கிறாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் வந்து கேஸ் பை கேஸாக டீல் பண்ணுறேன். ஒட்டுமொத்தமாக யாரையும் ஆதரிப்பதும் இல்லை, ஒட்டுமொத்தமாக யாரையும் எதிர்ப்பதும் இல்லை. இந்த பிரச்சனையில இது சரி, அந்த பிரச்சனை அது தப்பு. அங்கதான் நிற்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அண்ட் திரு அமித்ஷா தெளிவான புரிதல் இருக்கு. அதிமுக பாஜக தெளிவான புரிதல் இருக்கு. 2026 தேர்தலில் ஒற்றுமையாக அணுவாங்க. எனக்கு அதில் குழப்பமே இல்லை. 2026 தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபியும் ஏடிஎம்கேயும் எல்லா அதர் ஆப்ஷன்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் சேர்ந்துருக்கிறாங்க. அது வந்து ஆல்ரெடி ட்ரைடு. நீங்கள் வந்து புதுசாக இப்படி போயிடுவாரோ அப்படி போயிடுவாரோ, அது எல்லாம் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ரெண்டு பேருமே ஆளுக்கு என்னென்ன பண்ண முடியும் பார்த்தாங்க. பழைய சம்பந்தம் தான் நல்ல சம்பந்தம். நிறைய பேருக்கு பொண்ணு வரும், நிறைய பேருக்கு மாப்பிள்ளை வரும். அப்போ பார்த்தாங்க முதல்ல பார்த்த பொண்ணு மாப்பிள்ளையே சரியாக தாங்க இருக்குது, அதே வச்சுக்கிறோம் சொல்லி செட்டில் ஆகிட்டாங்க. இவ்வளோதான் பாயிண்ட். அப்போ வேற ஆப்ஷன் செட் ஆகலை அதனால அப்படின்னு எடுத்துக்கலாமா? எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நீங்கள் எப்படி தப்பு சொல்ல முடியும்? எப்படி தப்பு சொல்ல முடியும்? நீங்கள் இன்னைக்கு வந்து இத்தனை பேர் கட்சியோட கூட்டணி இருக்கீங்க, கமல்ஹாசன் உள்ள சேர்த்து தப்புன்னு சொல்லுவீங்களா? நேற்று வரைக்கும் டிவி உடைச்ச கமல்ஹாசன் சேர்த்து தப்புன்னு சொல்லுவீங்களா? ஏன் சொல்லணும்? எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ற சரிதானே. நீ பலம் தானே பண்றீங்க அதன் மூலமா. இல்ல வேற காம்பினேஷன் செட் ஆகாது, இந்த காம்பினேஷன் தான் பெஸ்ட். எக்ஸ்ப்ளோர் பண்றதுல என்னங்க தப்பு? திருமாவளவர்கள் சொல்லிட்டு தானே இருக்கிறாரு. விஜய் நம்ம எப்படி தப்பு சொல்ல முடியுன்றாரு. டிடிவி சொல்றாருல, விஜய் வந்து ஏன் வீணா போயிடுவார் நினைக்கிறீங்க, அவருடைய ஏன் சேரக்கூடாது நினைக்கிறீங்க? எக்ஸ்ப்ளோர் பண்றது என்ன தப்பு? நாளைக்கு யாரோட அவருடைய அதே டிடிவி முதல் சாய்ஸ் என்டிஏன்றார். அவரும் சொல்லுங்க ஏன் விஜய் கூட சேரக்கூடாது. எக்ஸ்ப்ளோர் பண்ணல என்ன தப்பு? எல்லாருமே பண்ண தானே செய்வாங்க. யார் பண்ணாம இருந்தா? இதே திமுக பிஜேபி கூட்டணியில் இருந்துச்சா இல்லையா? அப்புறம் இதே திமுக பிஜேபி ஒன்று சேர்ந்து எம்எல்ஏக்கள் சட்டமன்ற தேர்தல் சந்திச்சாங்க, பாராளுமன்ற தேர்தல் சந்திச்சாங்க. அன்னைக்கு என்னாச்சு? ஸோ எவ்ரிபடி கேன் எக்ஸ்ப்ளோர் எவ்ரி அதர் பார்ட்டி. எஸ், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன் இந்த அணி தான். நல்ல காம்போ, அவங்களுக்கு தெரியும். நல்ல காம்போ. ஏன்னா இதை விட பெஸ்ட் ஏடிஎம்கே பிளஸ் விஜய் தான் எல்லாம் பேசுவாங்கல்ல. அதுக்கு அதெல்லாம் பேசினா தெரியணும்ல. என்ன நீ என்ன கேட்குறீங்க, என்ன கொடுக்குறீங்கன்னு கணக்கு இருக்குல்ல. இந்த டிமாண்ட் சப்ளை இருக்குல்ல. என்ன கேட்குறீங்க, அது வந்து ஓவரா இருக்கும்போது அதிகமாக இருக்கும்போது, அதாவதுங்க நீங்கள் 100 ரூபா யோசிக்கிறீங்க, நான் 110 ரூபா பேசுகிறேன். அப்போ வந்து ஒரு முன்ன பண்ண வந்து 120 ரூபாய்க்கு முடிக்கலாம். நீ 100 ரூபா சொல்லி நான் 1000 ரூபா சொன்னேன், அக்கம் பக்கத்தில் இல்லைங்க. அது நீங்கள் எதுவுமே பேச்சுவார்த்தைக்கு எங்கள் வழி இல்லாமல் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதாவது நம்ம வந்து எவ்வளோ இறங்கி வரும் கணக்கில் இருக்குல்ல. ஒரு வீடு நீ வாங்க போகும்போது ஒரு எவ்வளோ இறங்கி வருவாங்க ஒரு கணக்கு இருக்கு. அது பக்கத்துலேயே இல்லை. அப்போ வந்து அது போக முடியாது. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன தெரியுது, பிஜேபி எவ்வளோ பெஸ்ட் இருந்து, பிஜேபி அதை பார்க்குறது ஏடிஎம்கே எவ்வளோ பெஸ்ட். அவ்வளோதான். பிஜேபி நாலு எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, பிஜேபி எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இல்லை. ரெண்டு பேருமே டெஸ்டட். ரெண்டு பேருமே 24 டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எங்க இருக்கான்னு தெரிஞ்சு வச்சு உண்மையை உணர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. நம்ம ஒன்று சேர்ந்துருந்தா நமக்கு நல்லது அப்படின்னு. அவ்வளோதான். டெஸ்ட் பண்ணி தான் சேர்ந்துருக்கிறாங்க. இதுக்கு இடையில சார் அமித்ஷா இப்போ செங்கோட்டையன் சந்திச்சாரு. ஓகே, ஏன்னா ஒரு கட்சிக்குள்ள நான் செங்கோட்டையன் சந்திச்சு அன்னைக்கே நான் சொன்னேன், நல்ல செய்தி தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அண்ணன் செங்கோட்டையன் இதுமே ரிவல் பண்ண மாட்டாரு சொன்னேன்னா இல்லையா? நீங்க பாருங்க, 10 நாள் முடிஞ்சு வச்சு என்ன பண்ணாரு? அமைதியா இருக்காரு. அதைத்தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. நான் வந்து அதை முன்னாடியே சொல்றது வந்து நான் ஏதோ பெரிய ஞானியோ இதில் கிடையாது. நான் வந்து 26 வருஷமா இதே வேலையை பார்த்துருக்கனால இது அடுத்தடுத்து என்ன நடக்கும் சொன்னேன். யாரையாவது சந்திச்சாருன்னா அவருக்கு பிரச்சனை. யாரையும் சந்திக்க மாட்டார். அவர் நினைச்சா யாரும் சந்திக்க முடியாது. திரு ஓபிஎஸ்சியோ திரு டிடிவியோ திரும்ப சசிகலா அவர் சந்திக்க கேட்டாலோ அவங்க சந்திக்க முடியாதான். போன்ல பேசிக்கலாம். அது யாருக்கும் தெரியாது. இல்லைன்றுவாங்க, யாரும் மறுக்க முடியாது, வைக்க முடியாது. போன்ல பேசிட்டு இருப்பாங்க. இல்லை எல்லாருமே எல்லாரும் பேசியிருப்பாங்க. எல்லாரும் குழப்பம் இல்லை. ஏடிஎம் நான் உங்களுக்கு ஏற்கனவே பலமுறை சொன்னேன். ஏடிஎம்கே இன்னைக்கு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய 10 பேர் வந்து திரும்ப சசிகலாவுடைய ஆதரவாக இருப்பாங்க. ஃபோன் பண்ணால் சின்னமா சொல்லுங்கம்மான்னு டக்குன்னு எந்திரிச்சுன்னு ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. அவ்வளோ மரியாதைக்குரியவர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒன்றும் குழப்பம். ஆனால் அவங்களுக்கு ஏடிஎம்கேங்கிற பார்ட்டியை விட்டுட்டு போக முடியாது அவங்களால. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. அப்போ இவங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் போய் பார்த்துட்டு வந்தனே நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன். அவங்க நல்ல விஷயம் சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாங்க. எல்லாம் பதட்டப்படாதீங்க, ஒன்றா இருங்க, அப்படி தான் நமக்கு இருக்கணும். ஒன்றா இருக்கணும் ஒன்றான்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வெளியே போனால் அது ஒன்றா இருக்கிறதே கிடையாது. ஒன்றா இருக்கணும் ஓபிஎஸ் போனார், ஒன்றா இருக்கணும் சசிகலா போனாங்க, ஒன்றா இருக்கணும் டிடிவி போனார், ஒன்றா இருக்கணும் செங்கோட்டையன். அப்போ எப்படி அது ஒன்றா இருக்கிறது? அது அப்போ ஒன்றா இருக்கிறதுங்கிறது ஒன்றா இருக்கிறதுங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்க. அவ்வளோதான். எல்லாருமே அது புரிஞ்சிருக்காங்க. அது திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் புரிஞ்சிருக்கு. அதனால தான் ஏற்கிறார். அதனால தான் ரிவல் பண்ணல அவர் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அவர் முதல்ல வந்து நீக்கப்பட்டது மகிழ்ச்சினார், பதவி தூக்கப்பட்டது. சென்னை ஏர்போர்ட்ல இருக்கும் போதே காலம் பதில் சொன்னும் பொதுச் செயலாளர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. திருப்பி போயிட்டு வந்து காலம் போச்சுன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், வேற ஒன்று கரெக்ட். எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். யாரும் அந்த அன்னைக்கே 10 நாள் கெடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம இருந்தாருன்னா இந்த நடவடிக்கை இருந்திருக்காரு. அந்த வார்த்தையை சொன்னனால தலைமைக்கு ஒரு தர்ம சங்கடம் வந்துருச்சு.
இப்ப நம்ம நீ வந்து- என்ன கெடு விதிக்கிறது? நீங்க எல்லாம் கெடு 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 கெடுத்துடும் தானே பாப்பீங்க எல்லாருமே. அப்படி கெடு கெடுன்னு வந்ததுனால அப்படி ஒரு சிக்கல் வந்துச்சு. இப்ப அதுல எந்த வேற பிரச்சனையும் கிடையாது, அது அமைதியா இருக்கு. சார் இப்போ டிடிவி தினகரன் இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சை சாத்தான் வேதம் மோதுகிறதுன்னு சொல்றாருல்ல சார், அவங்களுக்கு ஒரு பெரிய தனிப்பட்ட பகை இருக்கு. அவருக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் அடைஞ்சிருக்காரு திரு டிடிவி. அவங்கள எல்லாமே சார்னு ஏத்துக்கிட்டவங்க அவங்கள நீக்குறாங்க, அவங்கள புறக்கணிக்கிறாங்க. அதனால அவர் வந்து இது என்னுடைய சந்தர்ப்பம், இது மை ரோல், இது என்னுடைய ரவுண்டு நினைக்கிறார். அது நம்ம இது புதுசு கிடையாது. அது நம்ம ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்கும் ஆகாது, திரு டிடிவிக்கும் திரு இபிஎஸ்க்கும் தனிப்பட்ட முறையில் ஆகாதுங்கிறது தெரிஞ்சது தானே. அவரே வந்து திரு இபிஎஸ் இல்லாத அதிமுக எனக்கு பிரச்சனை இல்லைன்னு தானே சொல்றாரு. அவருக்கு வந்து இவர் தான் நம்மளுக்கு வந்து டிஷ் பண்ணிட்டு போயிட்டாருன்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கு திரு டிடிவிக்கு. அது நம்ம என்ன அதில் வியக்கிறதுக்கு என்ன இருக்குது? அது புதுசு கிடையாது, பழசு தானே. பழசு தான் சார். இப்போ எடப்பாடி இப்படி பேசுறாரு, ஓகே, ஒரு சுமூகமான ஒரு நிலையை நோக்கி நகருது. ஒரு ஒரு சொன்னேன், ஏடிஎம்கேல திரும்ப சேர்க்கிற பத்தின வாய்ப்பு முடிஞ்சு போச்சுங்க. நான் உங்களுக்கு பலமுறை சொன்னேன், ஏடிஎம்கேல சேருங்கன்னா என்னவா சேர்க்கிறங்கிற கேள்விக்கு யார்ட்டையுமே பதில் கிடையாது. அதனால திரும்ப சசிகலா, திரு ஓபிஎஸ், திரு அது முடிஞ்சு போச்சு. அதற்கு பதிலாக இவர்கள் கூட்டணியா போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பார்க்கணும். நான் இவ்வளவு விமர்சனம் திரு டிடிவி அவர்கள் திரு இபிஎஸ் வச்ச பிறகும் என்னுடைய முதல் சாய்ஸ் என்டிஏன்னு சொல்றாரு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப அதனால வந்து ஒரு அமிக்கபலா வந்து யாராவது ஒருத்தர் வந்து பேசி வச்சாங்கன்னா அது கூட்டணியா சரியா வரும்னு நான் நினைக்கிறேன். என்டிஏ தானே சொல்றாரு, ஏடிஎம்கே இருக்கிற என்டிஏன்றத ஒரு சொல்லல இல்ல தெளிவுபடுத்து. உங்களுக்கு பொழுது பேசிட்டு இருங்க, அதெல்லாம் 24 தேர்தல்ல என்டிஏல தான் இருந்தாரு, ஆனா அதிமுக இல்ல. ஏடிஎம்கே இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். திரு டிடிவியுமே நாங்க இருக்கிறோம், இப்ப ஏடிஎம்கே வந்து சேர்ந்திருக்குன்னு சொன்னார். அது எல்லாம் தப்ப வந்து என்டிஏ இருக்குன்னு சொல்லி நீங்க தான் சொன்னீங்க. அவர் இபிஎஸ் பெயரை சொல்லல போச்சு. இதெல்லாம் நான் அந்த கேம்க்கு நான் வரவே இல்லை, சொல்லல இல்ல. நீங்க உங்களுக்கு டைம் பாஸ் நீங்க வச்சீங்க. இப்ப இவ்வளவு கடுமையா விமர்சிச்சுட்டு சாத்தான் வேதம் மோதுகிறதுன்னு வரைக்கும் சொல்லிட்டு எல்லாமே அப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு தான் மதிமுக, காங்கிரஸ், திமுக எல்லாமே சேர்ந்திருக்கு. இப்படி எல்லா விமர்சனம் ஒரு வார்த்தை பாக்கி எல்லாம் எல்லாமே செஞ்சிருக்காங்க, சொல்லிட்டு தான் சேர்ந்திருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை. ஏடிஎம்கே பிஜேபி அப்படிதானே சேர்ந்துச்சு. சேர்ந்தாங்க சார். ஆனா எவ்வளவு நாள் ஆயிடுச்சு இப்ப இணக்கமான? ஒண்ணுமே இல்ல, நிறைய நாள் இருக்கு. இன்னமும் முழுமையா 6 மாசம் முழுமையா இருக்கு. ஓகே, கூட்டணி அமைக்கிறதுக்கு இறுதி வடிவம் பெறுவதற்கு. ஓகே, ஸோ இப்போ இறுதி வடிவம் அது எப்படி இருக்குன்னு டிசம்பர்ல ஜனவரியில் இருக்கும். எப்படி இருக்கலாம்? ஒருங்கிணைந்த என்டிஏ இருந்தால் அவங்களுக்கு நல்லது. நான் ஏன் எப்படி இருக்கணும்னு நான் போறேன், எனக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்கு? அவங்க வந்து பாதி கட்சி வந்து விஜய் கூட போனாங்கன்னா விஜய் கூட போனாங்கன்னு சொல்ல போறேன். விஜய் கூட போல இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்ல போறேன்னா என்ன? திரு செங்கோட்டையன் அவர்கள் பதவி நீக்கப்பட்டார், பதவி நீக்கப்படலன்னு சொல்வேனா என்ன? பதவி நீக்கப்பட்டார் தானே. அவர் வந்து இதற்கு மேல வந்து இதை பத்தி பேச மாட்டார், அவர் வந்து சைலண்டா இருப்பார், அவர் வந்து நல்ல விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் நான் சொல்லுவேன், அதுதான் நடக்கும், அவ்வளவுதான். நான் ஏன் ஒருத்தர் போகக்கூடாது இப்போ நான் ஸ்ட்ராட்டஜிஸ்டான்னு? நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், நான் வந்து அமைதியாக வந்து வேடிக்கை பார்த்துருக்கேன், அவ்வளோ. ஸோ ஒருங்கிணைந்த என்டிஏன்னா இப்போ அதில் பாமக அவர்களுக்கு நல்லது. பாமக, தேமுதிக எல்லாருமே தான். வாசன், ஏசி சண்முகம், டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் எல்லாருமே தான். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ முன்னாடி பேசுனது கூட இல்லை, இப்போ கரண்ட்லேயும் முரண்பாடுகளோட இருக்காங்க. பாமகக்குள்ளேயும் சண்டை இருக்குது. பாமகக்குள்ள சண்டை தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லிருச்சு. டாக்டர் ஐயா வந்து இவர் எடுத்து வேற ஒன்றும் செய்ய முடியல. இவர்கிட்ட கட்சி முழுமையா இருக்கு, எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள், மாவட்டத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் புதிய நிர்வாகிகள் போட்டு தான் டாக்டர் ஐயாவே சமாளிக்க வேண்டியது. அவருக்கே தெரியும் இது வந்து கொள்கை முரண் கிடையாது. நான் 100 முறை சொல்லிட்டேன், குடும்ப தகராறு வேற ஒண்ணுமே கிடையாது. அதை அவங்க தான் சரி பண்ணிக்கணும். நீங்க ஏன் நான் தலைவர் இருக்காங்க என்ன இருக்கு? அப்பாவுக்கும் பிள்ளைக்கு வர தகராறு இருக்குன்னு யார் என்ன பேச முடியும்? இல்லை கட்சி இல்லை சார். கட்சி நான் ஏற்கனவே சொன்ன கட்சி பெரிய பின்னடைவை சந்திச்சிருச்சு. 2 கோடி வன்னிய பெருமக்கள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப நொந்து போயிட்டாங்க. அதை திரு அன்புமணி ராமதாஸ் வந்து ஏதாவது சமாளித்து கொண்டு வராரா நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ அவங்க அப்படி ஒரு சிக்கலில் இருக்காங்க. இந்த பக்கம் தேமுதிக ஏற்கனவே அதிமுக எங்கள் கூட்டணி தான் இருக்காங்கன்னு சொல்லியும் பிரேமலதா அதை மறுத்து ஜனவரியில் தான் முடிவு பண்ணுவோன்ட்டாங்க. அப்படியே கிருஷ்ணசாமி எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார், ஜான் பாண்டியன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். கரண்ட்ல இப்போ எல்லாரும் முரண்பாடுகளோடு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு முரண்பாடு கிடையாது, அவங்களுக்கு எந்த முரண்பாடு. ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமி ஒன்றா இருப்பாங்களா? 2 பேரும் ஒரு சமூகம் தானே. நான் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஏன் இருக்குன்ற யாருமே போய் சொல்ல மாட்டேன்றீங்க. 2 பேருக்கு என்ன கொள்கை முரண் சொல்லுங்க. யாரா ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருமக்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குமான கொள்கை வித்தியாசத்தை சொல்லிடணும். யாராவது ஒரு பெருமகனார்? ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு வீரபாண்டியன் செயலாளர், இதுக்கு வந்து சண்முகம் செயலாளர், இவ்வளவுதான். இது வேற ஒரு வித்தியாசம் கிடையாது. யாருக்காவது சின்னத்தோட கண்டுபிடிக்க மாட்டோம். கதிரவாளுக்கும் சுத்திரவாளுக்கும் வித்தியாசம் சொல்லாது. கதிரவாள் யாருக்கு? திமுக கூட தான் கொள்கை வித்தியாசம் இல்லை. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதை தான் நான் சொல்றேன். கரெக்டா வந்துட்டீங்க, என் பாயிண்ட் நீங்க வந்துட்டீங்க. அதான் நான் சொல்றேன். அதனால இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியதில்லை சொல்றேன். அதிமுக திமுக ஒரு நாள் கூட்டணி வைக்க போகுது, கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றேன். கூட்டணியா? எப்படி இருதுருவ அரசியல்ல 2 பேர் 2 பக்கம் இருக்காங்க. எல்லாம் ஒரு துருவம் இல்லை, ஒரு தாய் மக்கள் தான். ஓகே, ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி நேர மாதிரி கட்சிகளே கூட நாளை கூட்டணி. ஓகே சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த பேச்சுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாரு. எல்லாருமே வரவேற்பு தெரிவிப்பாங்க. பிஜேபி நல்லபடியாக செயல்பட்டதுன்னு சொன்னால் பிஜேபியில் இருக்கக்கூடிய யார் வந்து அப்பெல்லாம் நாங்கள் செயல்பட மாட்டோம் யார் சொல்லுவா? எல்லாருமே ஆமாம் தானே சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க.
நீங்க எல்லாம் மறுத்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னோன்னே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அதை வந்து பிஜேபியோடைய முன்னாள் தலைவரா இன்னாள் காரியகர்த்தாவா அவர் வந்து ஆமாம்பாரு வரவேற்பார். எல்லாருமே இருப்பார். நீங்க சந்தோஷ் சென்னையில் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேளுங்க, அவர் ஆமாம்பாரு. நயினார் சென்னையில் இருக்காரு, கேட்டு பாருங்க. ஹெச்ரா எல்லாருமே தானாங்க நாங்க பல காலமா சொல்லிட்டு இருந்தோம். கூட்டத்துக்கு பெரிய வரவேற்பு வருது, மக்கள் எழுச்சியா வராங்க, பாஜக தொண்டர்கள் இல்ல நீங்க சொல்லுங்க, இல்ல யாராவது சொல்லுங்க. நம்ம வந்து திரு எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 150 சட்டமன்றம் முடிச்சிட்டாரு. நீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, பார்க்கக்கூடிய யாராவது சொல்லுங்க, இந்த காசு கொடுத்தாங்க புடவை கொடுத்தாங்க அதுக்கெல்லாம் நான் வரல, யார் கொடுக்கலன்னு நான் கேட்பேன். அடுத்து நீங்க புரியுங்களா, நீங்க ஓட்டு வாங்கி திமுக ஜெயிச்சிருச்சுன்னா அப்ப வந்து கொலுசு என்னாச்சு புடவை என்னாச்சுன்னு இதெல்லாம் நம்ம எல்லாரும் தான் கொடுத்தாங்கன்ற. காசு கொடுத்தாங்கன்னா நான் வந்து காசு கொடுத்தனால ஜெயிக்கணும் நம்ம நம்புறேன் கிடையாது. ஏன்னா எல்லாரும் கொடுத்தாங்கன்னு தெரியும். மொத்தமா தமிழ்நாட்டில் 2 கட்சி கூட காசு கொடுக்காம இருந்திருக்காது. மொத்தமா ஒரு 10 கேண்டர் கூட காசு கொடுக்காம இருந்திருக்க மாட்டோம். 234 × 2ல 10 பேரோட காசு கொடுக்காம இருந்திருக்க மாட்டோம். அப்ப நம்ம வந்து அதை பத்தி பேசல அர்த்தம் இல்ல. அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டம் வருதா வரலையா இவ்வளவுதான் நான் கேட்கிறேன். அப்ப யாராவது பெருமனார் இல்ல சொல்லி ஏங்க இது ஒரு கூட்டம் வாங்கன்னு சொல்லட்டும், நான் பேசாம உட்காந்துப்பேன். கூட்டம் வருது. அதைத்தான் நான் சொல்றேன். அவர் வந்து நீங்க வந்து இப்பதான் சமீபமா தான் கொங்கு மண்டலம் போனாரு, அதுதான் அவங்களுடைய பீக் ஏரியா. தென் மாவட்டங்கள் உட்பட அத்தனை இடங்கள் இருக்கு. நீங்க வந்து எங்க வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், எங்க வந்து திமுக, எங்க மற்ற பெருமக்கள் ஸ்ட்ராங்கா இருந்து அங்க போய் கூட்டத்தை காட்டு வந்தார். நான் என்ன உங்களுக்கு சொல்லணும்னு என்ன சொல்லுங்க. அதே திருநெல்வேலியில அத்தனை இடத்துக்கு போய் காட்டு வந்தார். அவ்வளவு இடத்துல அவ்வளவு கூட்டம் இருக்கு. எங்க ஊருக்குலாம் போனார் வந்தார், இதுல சரியான கூட்டம். அப்ப நான் என்ன சொல்ல உங்களுக்கு, இது அண்ணாமலை பேசுறாருல, அதுதானே அதைத்தானங்க நான் சொல்லிட்டேன். அண்ணாமலைக்கு எடப்பாடி பிடிக்காது அப்படிதான் சாட்சியோட நீங்க பார்க்கிறவரும் இந்த கேள்வியை கேட்கிறவரும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்ம பூரா மாத்தி சொல்லிட்டு இருந்தோமே, இதை முத நாள்ல இருந்து பாண்டே ஒரே விஷயத்தை சொல்லிட்டு இருந்தானே, இன்னைக்கு வரைக்கும் அதே சொல்றானே, அவன் சொல்ல பூரா நடக்குது. நீங்க மனசாட்சி பொதுவா நீங்க என்ன சொன்னீங்க, அண்ணாமலை அதிருப்தியில் இருக்காரு, அண்ணாமலை வெளியே போவாரு, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பாரு, அண்ணாமலைக்கு பேச பிடிக்கல, எல்லாம் சொல்லி பாக்குறாரு இந்த கூட்டணி, இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களா இல்லையா? நான் இல்ல காரியகர்த்தான் போட்டிருக்கிறாரு, செயல் வீரர்னு போட்டிருக்கிறாரு, நான் வந்து தொண்டன்னு சொல்றாரு. அவருக்கு இன்னும் 30 வருஷ கெரியர் வந்து ரொம்ப லீஸ்டா இருக்குது. அவர் நேஷனல் லெவல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்குது, அவர் ஆட்டோமேட்டிக்கா வருவாரு. அவர் கரெக்டா வந்து கட்சியுடைய இன்னைக்கு கட்சியோட அகில இந்திய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் இங்க இருக்கிறார். அவர் முன்னாடி இந்த வியூகத்தை அவர் சொல்றார். திரு நயினார் நாகேந்திரன் டூர் ப்ரோக்ராம் அறிவிக்கிறதே திரு அண்ணாமலை தான். உங்களுக்கு பிஜேபி மாதிரி கம்யூனிஸ்ட் மாதிரி இப்ப கட்சிகளை புரிஞ்சுக்கணும். நீங்க அது காங்கிரஸ் வந்து இன்னைக்கு முழுக்க திமுக மாதிரி ஆயிடுச்சு, அது வந்து அங்க வேற. ஆனா இன்னமும் இந்த புரோட்டோகாலை மெயின்டைன் பண்ணக்கூடிய சில கட்சிகள்ல கம்யூனிஸ்டுகள் ஒண்ணு, பிஜேபி ஒண்ணு. அவங்க வந்து ரொம்ப மாநில தலைவருடைய ப்ரோக்ராம் லிஸ்ட்டை அறிவிக்கிறதே திரு அண்ணாமலை. மாநில தலைவர் இப்படி போறாரு, இத்தனை ஆரம்பிக்க போறாரு, இத்தனை முடிக்க போறாரு, தமிழ்நாடு முழுக்க போறாரு, ஒரு நாளைக்கு 2 தொகுதி போறாரு, 3 தொகுதி போறாரு, 3ஆவது தொகுதி முடியல வந்து பொதுக்கூட்டம் நடக்க போகுதுன்னு இது அறிவிக்கிறவரா திரு அண்ணாமலை இருக்காரு. நீங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, அவருக்கு இவர் முறைச்சிக்கிட்டாரு. நான் சொன்னேன் அவர் தென்றல் இவர் போயிருந்தா அவரே சொல்லிட்டாருங்க. அவங்க எல்லாருக்கும் தெளிவு இருக்குங்க, யாருக்கும் இன்ஃபீரியாரிட்டி கிடையாது, யாருக்கும் சுப்பீரியாரிட்டி கிடையாது. கட்சியில ஒவ்வொருத்தரும் அவர் தான் அழகா சொன்னாரு, அவரே சொன்னாரு ரிவர்ஸ் கியர் போடணுங்க, இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் சரிங்க, இவ்வளவுதானே. இதுல உங்களுக்கு என்ன குழப்பம்? நீங்க எல்லாரும் வந்து அவர் சண்டையை போடுறாரு, மண்டையை உடைக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்காக நீங்க தெரிஞ்சுக்கங்க, சண்டையை உடையில மண்டையை உடையில தெரிஞ்சுக்க. இல்ல சார், அண்ணாமலை வந்து டிஎம்கேவோட காம்ப்ரமைஸ் ஆயிட்டாருங்கிற வரைக்குமான விமர்சனங்கள்லாம், அதாவது ஒருத்தரை இழிவுபடுத்தணும்னு பேசிட்டோம்னா நம்ம என்னன்னா பேசிடலாங்க. ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, அப்படி நீங்க சொல்லல. அது நீங்க உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசுறதுனால புரியலன்னு நீங்க பாத்துக்கங்க. அவரு இன்னைக்கு அது வெளிப்படல. இது எல்லாமே பீக் வந்து டிசம்பர்ல தான் வரும்னு சொன்னார். ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, தேர் இஸ் நோ ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்ல. ஆன்டி இன்கம்பன்சி வெளிப்படல, அது வந்து எக்ஸிபிட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் டைம். அது டிசம்பர்ல வரும். அப்பதான் எங்களுடைய பீக் எல்லாருக்கும் தெரியும். இது ரொம்ப தெளிவா சொல்றேன். எங்க ஸ்ட்ராட்டஜி அப்ப வந்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லன்னா அவருடைய பீக் எப்படி வரும்? ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத வெளிய வரல, நாங்களே சேர்ந்து உருவாக்கணும். அது எப்படி உருவாக்க ஆன்டி இன்கம்பன்சி உருவாக்க முடியுமா? ஆன்டி இன்கம்பன்சி பப்ளிக் இருந்து வருது, கட்சிகள் உருவாக்குறது. இப்ப வரைக்கும் வெளிப்படலைன்னா பப்ளிக் கிட்ட இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அப்படி பப்ளிக் அமைதியா இருக்காங்க, பாக்குறாங்க நடக்கிறதுல என்ன நடக்குது, தேவேந்திரன் என்ன சொல்றாரு, மற்ற பெருமக்கள் என்ன சொல்றாங்க பாக்குறாங்க. நீங்க எல்லாம் வந்து எவ்வளவோ ட்ரை பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ரைட், அவங்க பேச்செல்லாம் கேட்க கூடாதுன்னு கரெக்டா முடிவு எடுத்துருவாங்க. ஸோ அந்த இஷ்யூ தான் சார். அப்போ அவர் மேலே பிஜேபிக்குள்ளே இருந்தே கூட நிறைய பேர் அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க, விமர்சனங்களை வைக்கிறாங்க. அவர் சாதகமாக நடந்துக்கிறாரு, திமுகவுக்கு ஆதரவாக நடந்துக்கிறாரு, அவங்களோட ஏதோ அண்டர் டீலிங் காம்ப்ரமைஸ் போயிட்டார். இப்படி வெளியில இருந்து இல்ல, பத்திரிகையாளர்கள் இல்ல, அரசியல் விமர்சகர்கள் இல்ல, பாஜகவினரா பாஜக ஆதரவாளர்கள் அறியப்பட்டவங்களே பண்ணிட்டு போட்டுங்க. நான் பிஜேபியுடைய அகில இந்திய தலைமை இவரெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்களான்னு கேட்கிறேன். இவ்வளவுதான். பிஜேபி அகில இந்திய அமித்ஷாவுக்கும் நரேந்திர மோடிக்கும் ஜேபி நட்டாக்கும் திரும்ப நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாத விஷயம் வேற யாராவது தெரிஞ்சு சொல்ல போறாங்களா நான் கேட்கிறேன். அவ்வளவுதான். தேர் ஆல் வெரி வெல் அவர். யாரை எப்படி பயன்படுத்தணும் பிஜேபிக்கு பெஸ்டா தெரியும். பிஜேபி தலைமை வந்து இதுல மாஸ்டர்ஸ். அவங்களுக்கு ரொம்ப எப்போ ஓபிஎஸ் பயன்படுத்தணும், எப்போ இபிஎஸ் பண்ணணும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எப்போ அண்ணாமலை பயன்படுத்தணும், எப்போ நயினார் நாகேந்திரன் பயன்படுத்தணும் அவங்களுக்கு தெரியும். அண்ணாமலையை கொண்டு வந்ததே அவர்கள் தான். சரிங்களா? அண்ணாமலை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னொரு தலைவர் கொண்டு வந்து சொன்னதும் அவங்க. அண்ணாமலைக்கு அது புரியுது, உங்களுக்கு புரியல, நான் ஒன்றும் செய்ய முடியாது. இல்ல பாஜகவின் இருக்கு. நான் எங்க ஒவ்வொருத்தருக்கா சொல்லிட்டு இருக்கு, இது எனக்கு வேலை அங்க, எனக்கு ஒருத்தருக்கு இவர் என்ன சொன்னார், எனக்கு அது வேலை கிடையாது. நான் சொல்ல வருது அண்ணாமலை என்ன செய்வாருங்கிற கேள்வி நம்ம சொல்றேன். இவர் என்ன சொன்னார், நான் ஒவ்வொருத்தருக்கா எனக்கு அது வேலை கிடையாதுல்ல. நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒப்பீனியன் நான் ஏன் மறுக்கணும்? யார் எல்லாருக்கும் ஏன் ஒப்பீனியன் இருக்கணும், நான் ஏன் சொல்லணும்? அது எப்படி இருக்க முடியும்? ஹெச் ராஜாவுக்கும் பொன் ராதாகிருஷ்ணனுக்குமே 100 விஷயம் வித்தியாசம் இருக்கும். அது சண்டை கிடையாது.
இவர் டீல் பண்ணா வேற மாதிரி பண்ணுவார், அவர் டீல் பண்ண இவ்வளவுதானே. தமிழிசை இயக்காவும் வினோஜ் பிசலும் வேற மாதிரி டீல் பண்ணுவாங்க. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? ப்ரொஃபசர் சீனிவாசன் கொடுத்தா வேற பண்ணுவார். அப்ப எல்லாம் நீங்க சண்டை போறாங்கன்னு சொல்ல போறீங்களா? ஆளுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க, ஒரு விஷயம் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப இதுக்காக வந்து அவங்க சண்டை, அது உங்களுடைய ஆசை, அது நடக்க போறதுல நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். இல்ல சார், அதான் அது பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் நீங்க அவங்க இல்ல. என்ன கேட்டது தானங்க நான் சொன்னேன். அது அவர் ஒரு உரிமைங்க, நான் எங்க தலையிடணும்? ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் வந்து இன்ன பேசணும், நான் எங்க சொல்லணும்? அப்ப அது வெளிப்படையா ஐயோ என்ன இப்படி உள்ளுக்குள்ள குழப்பம் இருக்கு போல, அதனால ஒருவேளை அண்ணாமலை இப்படி பேசுறாரோ, எடப்பாடி இப்படி பேசுறாரோ. அந்த குழப்பங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. உங்களுக்கு புரியல, உங்களுடைய நப்பாசையும் தப்பாசையும் உங்களை தடுக்குது. நான் ஒண்ணு ஐ எம் ஹெல்ப்லெஸ். சோ அது குழப்பம் ரொம்ப நீடிக்குது, இதை விடக்கூடாதுன்றக்காகவே குழப்பமே கிடையாது. நீங்க ஆசைப்பட்டுட்டே இருக்கீங்கனால உங்களுக்கு அவ்வளவுதானே, போனா போது அதே சொல்லிடுவோம்னு அண்ணாமலையும் சொல்லிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. அண்ணாமலை ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டாரு, நீங்க காதுல வாங்க மாட்டேன்றீங்க. அன்னைக்கு வந்து அமித்ஷா சொல்லலையே அன்னைக்கு அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கு. நீங்க வந்து எதை அப்படியே டிடிவி தினகரன் அதாங்க நம்ம சொல்லிட்டே இருக்கோம். எல்லாரும் தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. அதே திரு டிடிவி தினகரன் 100 முறை சொன்னார், அண்ணாமலை இருக்கும்போது சரியா இருந்துச்சு, நைனா இருக்கும்போது. இப்ப அண்ணாமலை சொல்றாரு, என்ன செய்வீங்க? அப்ப டிடிவி தினகரன் அண்ணன் என்ன செய்வார் சொல்லுங்க? அதுதானே நான் சொல்றேன். பிஜேபி லைனும் அண்ணாமலை லைனும் வேற வேற யாருக்கும் எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க எனக்கு புரியல. எனக்கு புரியல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் லைனும் டிடிவி தினகரன் லைன் தனியா இருக்குமா? அவர் என்ன சொல்றாரு, தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்பதாங்க நான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். நிர்வாகிகள் சொன்னதுக்காக தான் நாங்கள், எனக்காக வந்து இன்னைக்கு 9 பேர் கஷ்டப்பட்டு எக்ஸ்எம்எல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது தானங்க கணக்கு. அதுதானங்க அண்ணாமலை செய்வாரு. எடப்பாடியோட கணக்கும் செங்கோட்டையன் கணக்கும் வேற வேற ஆச்சு இல்ல. இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி 2 பேருடைய கணக்கும் வேற வேற இல்ல. அது நல்லா புரிஞ்சுங்க. எல்லாரும் அதிமுக ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. எஸ், அல்டிமேட் கோல். அதுல வந்து எப்படிங்கறல ஒவ்வொருத்தர், நான் உங்களுக்கு இப்பதான் உதாரணம் சொன்னேன், நீங்க காதலே வாங்க மாட்டீங்க, அது யூ ஆர் நாட் ரிசீவிங். நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ப்ரொஃபசர் சீனிவாசன் தலைவரா இருந்தா வேற டீல் பண்ணுவாரு, தமிழிசை அக்கா இருந்தா வேற மாதிரி டீல் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு இருக்கும். அப்ப அவர்த்த புறக்கணிக்கிறாங்க கிடையாது. இன்னவுஸ்க்குள்ள இருக்கும் பேட்டர்ன், அந்த டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம் இன்னவுஸ்க்குள்ள இருக்கும். இப்படி செய்யலாமே, இல்ல வேணாம் இப்படி செஞ்சுக்கிறேன், அப்படி இருக்கும். வெளிப்படும் போது தானே, பொது வெளியில வரும்போது தானே அவர் வந்து ஒரு அட்டெம்ப்ட் பண்ண. நான் சொன்னேன், அவர் பேசுனதுல இந்த 10 நாளுங்கிற வார்த்தையை தவிர ஒரு வார்த்தை தப்பு கிடையாது. யாராலையும் தப்பு சொல்ல முடியாது. திரு இபிஎஸ்ஏ தப்பு சொல்லியிருக்க மாட்டார். 10 நாளுங்கிறதா திரு இபிஎஸ் அவர்களுக்கே சாதமா ஒரே பாயிண்டா இருந்துச்சு. எல்லோரும் ஒன்றிணைணும், வெற்றியை நோக்கி நகரணும், அம்மா வழியில போனோம், தலைவர் வழியில போனோம், அவர்கள் சந்திக்காத எதிர்ப்புலாங்கிற எல்லாமே சரிதானே, எல்லாருமே சொல்லிட்டு இருந்தது தானே. நான் தான் சொன்னேன் 2 கோடி அதிமுக அதான் சொல்லுவாங்கன்ற. நீங்க தலவாய் சுந்தரத்தை போய் கேளுங்க, எல்லாரும் ஒன்னா இருக்கணும் பாரு. பெஞ்சமினை போய் கேளுங்க, எல்லாரும் ஒண்ணா. யாரு வேண்டாம்னு சொல்லுவாங்கன்றீங்க? ஒன்னா இருக்கலாம்னா எல்லாருமே ஒன்னா இருக்கலாம்னு தான் சொல்லுவாங்க. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அதான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க எல்லாருக்குமே இந்த எண்ணம் உண்டு. அது எப்படிங்கிறதுல ஒரு இடம், ஒரு முரண் இருந்துகிட்டே இருக்குது. அது எப்படிங்கிறது தீர்வு கண்டாங்கன்னா அதுவும் நடந்துடும். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதான் சொன்னேன், ப்ராப்ளம் வந்து ஒரு இடத்துல இருக்கு. ஹவு டு அகாமடேட், யார் அகாமடேட் பண்றாலும் குழப்பம் இல்லை, 3 தெளிவாயிருச்சு. அதுல ஹவு டு அகாமடேட்ங்கிற ஒரு வழி கண்டுபிடிச்சாங்க. அதுலயுமே திரு ஓபிஎஸ் அவர்கள் மட்டுமே சென்றா கூட பாதி முக்காவாசி பிரச்சனை போயிடும். ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற தனி கட்சி, திரும்ப சசிகலா வந்து கட்சிக்குள்ள வர மாட்டாங்க. அவங்க தான் பொதுச் செயலாளர்ன்றாங்க. இது காலம் கடந்துருச்சு, அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்ப திரு ஓபிஎஸ் உள்ள சேர்த்தாலும் அதை மாட்டேன்றாரு அதிமுக போச்சு. தட் இஸ் செப்பரேட். ஸோ எப்படிங்கிறதுக்குள்ள இவங்க எல்லாம் வந்து ஒரு கூடி பேசி ஒரு தீர்வு கண்டாங்கன்னா அந்த விஷயமே நடந்தது. ஸோ அப்போ சார், எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சு, இல்லை அண்ணாமலையினுடைய பேச்சு, நயினாரினுடைய பேச்சு, இப்போ இதையெல்லாம் கன்க்ளூட் பண்ணி ஓகே, அப்போ பழைய என்டிஏ 2019 என்டிஏ அல்லது சின்ன சின்ன கட்சிகள் வேற கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, விஜய் மாதிரியான அந்த ஃபோர்ஸ் அதுக்கு இடம் இல்லை அப்படின்னு முடிச்சுக்கலாமா சார்? இந்த இதுல அப்படி டிசம்பர்ல ஜனவரிலாம் சொல்ல முடியும். அதுவுமே எல்லாமே நான் உங்களுக்கு பலமுறை சொன்னேன், ஒரு நாள் நான் மாத்தி சொல்ல மாட்டேன். டிசம்பர் ஜனவரிங்கிறது நீங்க இன்னைக்கு கேட்டோடனே முதல் முறையா நான் சொல்லல. ஏன் சார் முன்னாடி நான் திமுக கூட்டணி உடையுமா உடையாதா, விஜய் கூட யாரா கூட்டணி சேருவாங்களா மாட்டாங்களா, என்டிஏ கூட்டணி தொடர், எல்லா கேள்விக்கும் பதில் டிசம்பர். எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்றது அதிமுக பாஜக மாறும். இதை நான் 2026 வரைக்கும் நான் சொல்றேன். அப்ப அதிமுக பாஜகக்குள்ளேயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா அது அப்படின்னு இல்ல, விஜய் அதிமுக பாஜக அணிக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அந்த வாய்ப்பு, ஏன்னா கொள்கை எதிரிட்டாரு, அந்த வாய்ப்பு முடிஞ்சு. அந்த வாய்ப்பு இல்லை. விஜய் கூட வந்து அதிமுக சேர வாய்ப்பு இல்லை, அதிமுக பாஜக கூட விஜய் சேர வாய்ப்பு இல்லை. அதுல குழப்பம் இல்லை. நான் சொல்ல திமுக கூட்டணி உடையுமா, அதிமுக கூட்டணியில் வேற யாரா 4 பேர் சேருவாங்களா, இதெல்லாம் நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கணும். அது வந்து டிசம்பர் ஜனவரி வரைக்கும் அது எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டே இருக்கும். மாறி மாறி திரு டிடிவி இருக்கிறாரு, அவர் வந்து அதிமுக பிஜேபி கூட தொடரலாம், விஜய் கூட போகலாம், டிஎம்கே கூட போக மாட்டாரு புரிஞ்சுக்கலாம், விஜய் கூட போகலாம். அது என்ன டீல் முடியுது, என்ன பேசுறாங்க, என்ன கன்வின்ஸ் பண்றாங்க, என்ன காம்ப்ரமைஸ் பண்றாங்க, நடுவில் 4 பேர் வந்து நல்லா விரும்பக்கூடிய சொல்றாங்க, அதெல்லாம் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். ஆனா அதிமுக பிளஸ் விஜய்ங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் முடிஞ்சு வச்சு. எஸ். ஸோ இப்போ இந்த என்டிஏங்கிறதுக்கு ஆனால் ஒரு இதுதான் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவு, இந்த என்டிஏக்கான பிக்சரும் முழுமையான என்டிஏ எதுங்கிறதும் டிசம்பர் அல்லது ஜனவரி தான் தெரியும். அதிமுக பாஜக ஒருங்கிணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும், அதுல எந்த மாற்றமும் இல்லை.
மற்ற எதுக்குமே உத்தரவாதம் கிடையாது. திமுக கூட்டணி, அதிமுக ஒருங்கிணைந்த கூட்டணி, விஜய் கூட்டணி, இது எல்லாமே டிசம்பர் ஜனவரி தான் தெரியும். நன்றி சார், உங்களுடைய பணிக்கு மிக்க நன்றி.